Hi friends, Assalamu alaikum. Welcome back to Risha Kitchen. நான் இன்றைக்கு ஈஸியான மெத்தடில் கிச்சடி எப்படி செய்கிறேன்றதை இன்றைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் கிச்சடி செய்கிறதுக்கு பயரும் பச்சரிசியும் 8 hours சோக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நான் எடுத்துக்கிற மெஷர்மெண்ட் பச்சரிசி 1.5 கப்பும் பயறு 1.5 கப்பும் தான் நான் எடுத்துக்கிறேன். இப்போ பச்சரிசியும் பயரையும் வேறையாக தான் குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ பச்சரிசிக்கு நீங்கள் 1.5 கப் பச்சரிசி எடுத்தீங்கன்னா ஒரு 3 கப் தண்ணியை அதில் ஊற்றி கொஞ்சம் லேசாக உப்பையும் நீங்கள் அதில் போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு ரைஸ் குக்கர்லேயும் உங்களுக்கு இந்த அரிசை ரைஸ் குக்கர்லேயும் உங்களுக்கு குக் பண்ணி எடுத்துக்கொள்ளலும். இப்போ அடுத்தது பயரை நீங்கள் 1.5 கப் பயர் எடுத்தீங்கன்னா ஒரு 2 கப் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் அதுலேயும் லேசாக சோல்ட்டை போட்டு நீங்கள் நல்லா ப்ரெஷர் குக்கரில் உங்களுக்கு அவிச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு குயிக்காக அது வேகும். 2 விசிலில் உங்களுக்கு இந்த அவிச்சு எடுத்துடலும். இப்போ பச்சரிசி நல்லா வெந்து குழஞ்சி வந்ததுக்கு பிறகு நீங்கள் பயரும் நல்லா இந்த வெந்து ரெடி ஆகிக்கும். அப்போ இதில் நீங்கள் இந்த பச்சரிசி செஞ்ச அதே பேனில் நீங்கள் பயரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு 4-5 ஏலக்காவை நீங்கள் தட்டி எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் கருவேப்பட்டை போட்டிங்க என்றாலும் அது நல்லா மனமாக தான் நீக்கும். சில பேருக்கு கருவேப்பட்டை பிடிக்காது. அந்த அப்படியானவங்க ஏலங்காவை 4-5 தட்டி இதில் போட்டு நல்லா குக் பண்ணி எடுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா இது மிக்ஸ் ஆகிற இன்னும் நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதோடய உங்களுக்கு நீங்கள் தேவையாண்டா நீங்கள் சோல்ட்டையும் பார்த்து எட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு கொஞ்சம் சோல்ட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் சோல்ட் இருந்தால் நல்ல மெண்டு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சோல்ட்டையும் போட்டிங்கன்னா தான் இந்த இன்னும் ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் சோல்ட் சேர்த்தா தான் அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வைக்கும். இப்போ நீங்கள் அடுத்தது கிச்சடிக்கான இனிப்பை நீங்கள் சேர்த்துக்கொள்ளணும். இதுக்கு நான் இன்றைக்கு கருப்பட்டி, அடுத்தது ப்ரௌன் சுகர், இது ரெண்டையும் நாட்டு சக்கரை அது ரெண்டையும் தான் நான் இன்றைக்கு சேர்க்க போகிறேன். அப்போ இதுக்கு நான் கருப்பட்டி 130 கிராம் கருப்பட்டி நான் இதில் சேர்த்திக்கிறேன். அப்போ இது 130 கிராம் கருப்பட்டி இதுக்கு இந்த ஸ்வீட்டுக்கு போதா அதுக்கு நான் 5 டேபிள் ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை நான் அதை சேர்த்திக்கிறேன். அப்படி சேர்த்தேன்னா இதுக்கான அளவான அந்த ஸ்வீட் வரும். அப்படி இல்லாட்டி உங்களே ஒயிட் சுகரையும் இதுக்கு யூஸ் பண்ணிலும். ஒயிட் சுகர் யூஸ் பண்ணினேன்னா உங்களுக்கு இந்த கலர் வராது. இதோட லாஸ்ட் அந்த எண்டில் வர கலர் வராது. அந்த கலருக்கு நீங்கள் கொஞ்சம் சீனிப்பானி அந்த கருகி எடுப்போம் தானே அந்த சீனிப்பானி அந்த சில டிஷ்ஷுக்கு நாங்கள் வறுத்தல அப்பம் அது மாதிரி டிஷ்ஷுக்கு நாங்கள் எடுக்கக்கூடிய அந்த பாகு எடுக்கக்கூடிய அந்த பாகை நீங்கள் இதில் கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் அளவு உங்களுக்கு நீங்கள் ஊற்றி மிக்ஸ் பண்ணினீங்கன்ட்டா உங்களுக்கு இந்த மாதிரி கலர் வரும். நீங்கள் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணினீங்கன்டா கருப்பட்டி ப்ரௌன் சுகர் அது மாதிரி நீங்கள் இந்த ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணினீங்கன்டா உங்களுக்கு இந்த கலர் வரும். இப்போ இதில் உங்களுக்கு இந்த சோல்ட்டை நீங்கள் ஆல்ரெடி சேர்த்திருந்தால் தேவையில்லை. நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த சோல்ட் தேவையான நீங்கள் இதில் எட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நான் அதோட வேறு டிஷ்ஷுக்கு இதை ஆற வச்சு கூலாக்கிறதுக்கு நான் வேறு டிஷ்ஷுக்கு ஒன்று மாற்றிக்கொள்ள போகிறேன். மாற்றிட்டு நீங்கள் ஒரு 1/2 hour நீங்கள் இதை நல்லா அதை அப்படியே மூடி வைங்க. மூடி வச்சிங்கன்னா நல்லா இறுகி உங்களுக்கு நல்ல பீசஸ் கட் பண்ணி எடுக்கலுமான மாதிரிக்கு நல்லா இறுகி வந்திருக்கும். அப்போ நீங்கள் அதை உங்களோட ஃபேமிலியோடு சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஈஸியான இந்த கிச்சடி ரெசிபி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.